லாஸ்ட்ல பாபா சொன்னார்ல, சரீர உணர்வுக்கு எது கொண்டு வருதுன்னா, ஏன் நம்ம அசரீரி ஆக முடியல, அவ்யக்தமாக முடியல அப்படின்னா, இன்னைக்கு சூக்ஷ்மமான விஷயத்த சொல்றது. இன்னொருகிட்ட இருக்கிற தீய குணங்களை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வருது. சில நேரத்துல என்ன ஆகுது, அந்த வெறுப்பு கூட ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுது. அட்டாச்மெண்ட்னா அதை நினைச்சிட்டே இருக்கிறது தான். சரி, அது ஒரு வகையில் என்ன இன்னைக்கு வித்தியாசமா பாபா சொல்றார், நற்குணங்கள் மேலதான் அவங்ககிட்ட அந்த நல்ல விசேஷத்தன்மை இருக்குதான், அது பிரபாவம் ஆயிடும் அது மேல. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதுவும் பற்றுதான். சரி, அதை விடுங்க. உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு நற்குணமே நான் இதுல ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் பாராட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது மேலேயே உங்களுக்கு நான் இப்பேற்பட்டவன், நான் நல்லா பேசுறேன், இல்லை நான் நல்லா பாடுவேன், இல்லை நல்லா யோகா பண்றேன், நீங்க எல்லாத்தையும் கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கும் போதே நீங்க மற்றவங்க மேல கம்பேர் ஆயிட்டீங்கல்ல. என்கிட்ட இருக்குது மற்றவங்க கிட்ட இல்லைங்கும் போது, இப்போ அது கூட என்ன பண்றது இல்லை உங்களை ராஜாவாக்க முடியும். பிகாஸ் ராஜானாலே கையேந்துபவர் அல்ல, பிரதானத்தில் சொல்றாரு, கொடுக்கக்கூடியவர் தான் இல்லையா. இன்னைக்கு எங்காவது யாசிக்கிறீங்கன்னா ஸ்தூலமா நம்ம போய் யார்கிட்டயும் யாசகம் வாங்குறது இல்ல. ஞான மார்க்கத்துல யாசிக்கிறோம்னா நம்ம ஏதாவது ஆசைப்படுறோம், அது எனக்கு வேணும் அப்படி நீங்க மற்றவங்க கிடைக்கிறது எனக்கு கிடைக்கல, நான் அது மாதிரி தானே செஞ்சிருக்கேன், நான் அதிகமாகவே செஞ்சிருக்கேன் தானே. நம்ம சொல்றாது யாசிப்பதுன்ற. அப்ப இந்த மாதிரி சூக்ஷ்மமாக யாசிப்பவர்கள் என்ன இருப்பாங்க, இளவரசர் ராஜானா கொடுக்கக்கூடியவரா இருப்பார், ஸ்தூலத்துல கொடுக்கக்கூடிய ராஜா இல்லையா. மற்றவங்கிட்ட நீ கொடுத்தா நான் கொடுப்பேன்னு சொல்லுவாரா ராஜா, கொடுக்கக்கூடியது. பாபா சொல்ல, நீங்க அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி, ம், எந்த வகையான எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க கொடுக்குறீங்க, அந்த சன்ஸ்காரம் இங்க இருக்கு. சன்ஸ்காரம் தான் அங்க ராஜாவை மாத்தும் இல்லையா. அதனால உங்களே நீங்க செக் பண்ணி பாருங்க, பொறாமை இருக்கா, ம், தேக தேக சம்பந்தப்பட்டு பற்று இருக்குதா. பற்று இருந்தால் துகாட்டக்க முடியும், நஷ்டமோகா அப்படிங்கிற பற்றை வென்றவர்கள் ஆக வேண்டும் அப்படின்றத பாபா இன்னைக்கு வலியுறுத்துறாரு. இன்னைக்கு தூக்கு மேடை. தூக்கு மேடைன்னா என்ன, தூக்குல தொங்குறவங்க எப்படி இருப்பாங்க, ம், அவங்க கழுத்து மேல கயிறுல கட்டப்பட்டு, அப்போ அது கனெக்ஷன் இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு, நீங்க உங்களுடைய நினைவு என்பது இல்லையா பாபா கூட எப்போதுமே கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்றது. நீங்க அந்த சரீரத்தில் இருக்கிறீங்க இல்லையா. இன்னைக்கு கூட சொல்றாரு, உங்களுடைய யாத்திரை மேல, ஸ்தூலமான யாத்திரை. அப்போ சரீரத்துல இருக்கிறோம் இல்லையா. தூக்கு மேடையில என்ன இருக்கு, சரீரத்தோட ஒரு ஆத்மா இருக்கும்போது தானே இப்ப போடப்படுது. சரீரத்துக்குள்ள இருந்தாலும் அந்த ஆத்மாவாகிய நான் இந்த நினைவு என்ற கயிற்றின் மூலியமாக பாபா கூட நிரந்தரமாக இருக்க முடியும் இல்லையா. கயிறு அறுந்து போச்சுன்னா தப்பிச்சிருவார் இல்லையா. அப்போ கயிறு தொடர்ந்து இருக்கணும்
இருக்குனாதான் என்ன ஆவாரு? சாவார். சரீரம் உழவுன்று அது ஜானகி சொன்ன மாதிரி உன்னை சாகிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு. சாகிறதுனா ஸ்தூலமான சாகிறதா? சரீர உணர்வில் இருந்து உணர்வை சாகடிக்கிறது. நம்ம பாபா, நீங்க நினைவு யாத்திரை தொடர்ந்து இல்லை, அந்த கயிறு கனெக்ஷன் இல்லைன்னா சரீர உணர்வுக்கு வந்துட்டீங்க. சரீர உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா திரும்பியும் தூக்குல எதுக்காக போடுறாங்க? ஏதோ தப்பு பண்ணியிருக்குதா இல்லையா? தப்பு பண்ணதானே போட்டிருக்கிறாங்க. இப்போ சரீர உணர்வுல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ சரீர உணர்வை தான் பாபா என்ன பண்றாரு? அதை அழிக்கிறதுக்கு தான் ஆத்மானவர் பாபா கூட நினைவு யாத்திரையில் இருக்கணும். அப்போ நினைவு யாத்திரையில இல்லை, இந்த கயிறு அருந்து போச்சு அப்படின்னா திரும்பி சரீரத்துக்கு உணர்வு வருவீங்க. திரும்பி விகார குணமெல்லாம் வந்துடும். திரும்ப அவனை வெளியே விட்ட பிரச்சனை. குற்றவாளி மறுபடியும் வெளில விட்ட பிரச்சனை. திரும்பி அவன் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுவான். திரும்பி சரீர உணர்வுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா திரும்பி என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுவோம். நம்ம பாபா சொல்றாரு, சரீர உணர்வுக்கு வராமல் ஆத்மா உணர்வோட மேல எப்போதுமே இருங்க. அதான் ஒரு செகண்ட் நீங்க சரீர உணர்வுக்கு வந்திருக்க, ஒரு செகண்ட் நீங்க என்னவா இருக்கிறீங்க? தேவர்களா இருக்கீங்க. அடுத்த செகண்ட் அசுரராயிருங்க. சரீரம் உணர்வுக்கு காட்சிகள் கிடைக்குது, அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றது ஒரு விஷயம். சரி, அதனால உங்களுக்கு தீவிரமாக பக்தி செய்யக்கூடியவர்கள் அவங்க பக்த மாலையில கோர்க்கப்படுவார்கள். ஆனா அவர்கள் சர்க்கதி அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. பாபா முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு சொன்னாரு. இது நிறைய பேருடைய சங்கல்பத்திலவும் இல்லையா? சில பேருக்கு மாத்திரம் ஏன் செய்யறாரு பாபா? மதுபனுக்கு போறோம், இல்லை இங்க குளோபல் ஹவுஸ்க்கு வரோம், ஏதோ ஒரு சென்டருக்கு போறோம், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இல்லையா மனசுக்குள்ள ஓடுது அப்படின்னா அது வீணான எண்ணம் தான். இப்போ முதல் நாள் நான் எப்படி வந்தேன்? எது என்னை ஈர்க்கப்பட்டது? எதனால் நான் ஈர்க்கப்பட்டேன்? இந்த ஞானத்தினாலே. ஞானத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம லைஃப் அமைச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, நாளைக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், நாளைக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு ஒரு சென்டர்ல வருவாங்க, நாளைக்கு ஒரு சென்டருக்கு போக வேண்டியிருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? அப்ப முதல்ல நம்ம ஏதாவது ஒரு பாவனையில, ஞானம் புரியாம ஏதாவது ஒரு பாவனையினுடைய அடிப்படையில நம்ம யார் மீதாவது பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இல்லையா, அந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கும் போது அந்த சூழ்நிலையோ அந்த மனிதர்கள்லாம் மாறும் பொழுது அப்போ நம்மளுடைய மனோநிலை மாறி போகும். அப்புறம் ஏன், எதற்கு, எப்படி, இங்க கூட இப்படியா, இவங்க கூட இப்படியா? இப்ப வந்தது எதுக்காக? எல்லாத்தையும் விடுபட்டு ஃப்ரீயா ஆகிறதுக்காக. அப்ப முதல்ல ஞானத்தை ஆழமா புரிஞ்சுட்டாலதான் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம ஸ்திதியை எப்போது பாபா சொல்றாருல, எப்போதுமே நீங்க பாபாவை நினைக்க நினைக்க சந்தோஷம் அதிகரிக்கும் இல்லையா? அப்ப சந்தோஷம் அதிகரிக்கணும் என்ன? பாபாவை நினைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பாபா மேல அன்பு எப்ப ஏற்படும்? பாபாவுடைய ஞானத்தை புரிஞ்சிருந்தா தானே, அதை நடைமுறைப்படுத்தினா தானே.
நீங்க இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு போயிட்டோம், சங்கல்பம் ஓடுதுன்னா பாபா நினைக்க முடியுமா? இப்போ பாபா சொல்றாரு, மூன்றாவது கண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்தூலமான கண்ணில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னாரு, குற்றப்பார்வை. பிரம்மகுமார் குமாரிசினாலே சகோதர சகோதரர்கள், அதே நேரத்தில் சிவபாபாவுக்கு சகோதரர்கள் எல்லாம். இப்போ குற்றப்பார்வை என்பது ஒரு வகையில குற்றப்பார்வைன்னு பாபா சொல்றாரு காம விகாரம். பட் இன்னொரு டைம்ல என்ன சொல்றாருன்னா, குற்றப்பார்வை என்பது ஒருத்தருடைய குற்றங்களை கண்டுபிடிக்கிறோம்னா அந்த குற்றத்தை எப்போ நமக்கு கண்டுபிடிக்க தோணுது? ஞானக்கண்ணுல பார்க்கறது இல்லை. பாபா சொல்றாரு, இன்னைக்கு நானும் இந்த நாடகத்துல கட்டுப்பட்டிருக்கேன். பேர் எனக்கு சர்வசக்திவான்னு பேரு. பெரிய தவறு கடவுள் சர்வவியாபின்னு அவர் கற்பிக்கிறாரு. அவருக்குன்னு ஒண்ணு இருக்குது, அது பெருமையா வர நினைக்கிறேன். பாபா கேட்கிறாரு, இந்த நாடகம் எப்படி நகருதோ அப்படித்தான் நானும் நகர முடியும். அப்போ எனக்கும் இந்த நாடகத்துல அழியாத பாகம் என்பது பதியப்பட்டிருக்கு. அப்போ பாபா ஒண்ணு பண்றாரு செய்யறாரு அப்படின்னா அத பாபா இல்லையா எதுக்கு செய்யறாரு, ஏன் செய்ய? இப்ப வீணான எண்ணங்கள் எப்ப வருது? அப்ப இந்த நாடகத்தை பற்றியும் ஒவ்வொருத்தருடைய பாகங்களை பற்றியும் அதுக்கு மேல புருஷார்த்தம் பண்ணவும் முடியும். எல்லா ஞானமும் உள்ளடக்கி வச்சிருந்தாதான் நம்மனால அதை அவங்க செய்யறத குற்றமாக பார்க்க முடியும், இல்லையா? இதை எப்படி குற்றம் நீங்க சொல்ல முடியும்? இப்ப நீங்க குற்றம் எப்ப தெரியுதுன்னா, இந்த ஸ்தூல கண்ணில் பார்க்கறது. ஸ்தூல கண்ணில் பார்க்கறதுனாலே சரீர உணர்வோட பார்க்கறதுன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்துலேயும் குற்றம் தான் தெரியும். இப்போ பொறாமை வரும், வெறுப்பு வரும் எல்லாம். ஆனால் ஞான கண்ணில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண் உங்களை குற்றமற்றவர்களாக ஆக்கிடும். பொறாமைக்கு பதிலாக நமக்கு இரக்கம் வரும். வெறுப்புக்கு பதிலாக அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணும். ஸோ அதை அப்படி நீங்க மாற்றும்போது உங்களுக்கு வீணான எண்ணங்கள் வராது. நிறைய வானிலை பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு விகார எண்ணங்கள் குறைஞ்சு போச்சு, ஆனா வீணான எண்ணங்கள் வரும். வீணான எண்ணங்கள் கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள், அது லௌகிக்க விஷயமா இருக்கலாம், அலௌகிக்க ஞானத்துக்கு வந்த பிறகு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ அதே என்னுடைய அடிப்படையில நம்ம இன்னும் நமக்கு வந்துட்டு இருக்குன்னா இந்த சரீர உணர்வுல இருக்கிறோம்னு அர்த்தம். அது வராம இருக்காது, வரும். வரும் பொழுது ஞானத்தினுடைய அடிப்படையில அதை பாரமாக எடுக்காம, வழியாக எடுக்காமல் அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். என்னைக்கு நீங்க இப்படி முற்றுப்புள்ளி நம்ம வைக்கிறோமோ, இப்போ வீணான எண்ணங்கள், வீணான எண்ணம் தான் இப்ப அதிகமா இருக்கு. அது ஒரு சின்ன கப்பல்ல சின்ன ஓட்டையான மாதிரி தானே. அவர் சொல்றாரு, அப்படியே நிரம்பிடும், நிரம்பி 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 அப்ப அந்த வீணான எண்ணத்திலேயே சுத்திட்டோம். அதுதான் இல்லையா சக்கரம்ன்றார். மகாபாரதத்துல காமிக்கப்படுதில்ல சக்கர வியூகம். அவருக்கு உள்ள போகுது, உள்ள போயிடுறாருன்னு வெளியே வர்றது தெரியுது. இப்ப எந்த சக்கரத்துல மாட்டியிருக்குன்னு பார்க்கணும். ஏன் வெளியே வர முடியாம? அப்ப அதுக்கான ஞானம் இல்லைல்ல. உலகத்துல தான் இந்த போய் சக்கரத்துல மாட்டிட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம். ஏன், எதற்கு, எப்படின்றது அதுக்கான ஞானம் நம்ம கிட்ட இருக்குது. அப்பதான் தூங்கிட்டான்னு சொல்றான் இல்லையா? அவன் அந்த ஞானத்தை கேட்கும்போது வெளியே வர்றதுக்கு சொல்லும்போது அந்த நேரத்தில் தூங்கிட்டான். அர்ஜுனுடைய பையன் இல்லையா? அப்போ என்ன, அது ஞானம் தூங்கி போகுது. நீங்க தூங்காம இருந்தீங்கன்னா, விழிப்புணர்வோட இருந்தீங்க
பாபாவுடைய ஞானத்துடைய விழிப்புணர்வுல இருந்தீங்கன்னா சக்கரத்திலிருந்து வெளியே வந்துடும் இல்லையா? அதான் பாபா சிந்திக்க சொல்றாங்க இல்லையா? அதான் ஞானத்தை கடையணும், ஏகாந்தத்தில் இருக்கணும். எப்போ அதை நம்ம கிடைக்கும் பொழுதுதான் நமக்கு பாபா சொல்ற மாதிரி குஷி போதைன்றாரு இன்னைக்கு இல்லையா? போதை கம்பியிலே பாபா போதை இறங்காம இருக்கணும்னு பாத்துக்கிறாங்க. பாபா சொல்றாரு, உனக்கும் இந்த ஆன்மீக போதை இருக்கு, இறங்காம இருக்கணுமா இல்லையா? பாபாவுடைய நினைவுல இரு, பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை ஏகாந்தத்திலிருந்து கவிழ்ந்து. ஏக்கு காந்த் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஏகாந்த் அப்படின்னு. ஏகாந்த்னா தனிமை, பட் ஏகாந்த்னா ஏக்கு காந்த், ஒருவருடைய நினைவுல மூழ்கி இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓம் சாந்தி.